பழிவாங்கறதுக்கான ஒரு நல்ல ஐடியா. பொதுவா நாம எப்போ ஒருத்தர பழி வாங்கணும்னு நினைப்போம்? அவங்களால பாதிக்கப்படும் போது, அல்லது அவங்களால அவமானப்படுத்தப்படும் போது, அல்லது ஒரு பெரிய இழப்பை நம்ம சந்திக்க காரணமா இருக்கிறவங்க மேல நாம பழி வாங்கணும்னு நினைப்போம். அதாவது யாரால நம்ம பாதிக்கப்படுறோமோ, யாரால நம்ம அவமானப்படுத்தப்படுறோமோ, யாரால நம்ம பெரும் இழப்பை சந்திக்கிறோமோ அவங்க தான் நம்ம எதிரி, அவங்கள தான் நம்ம பழி வாங்கணும்னு நினைப்போம். கரெக்டா? இப்போ எதிரி இவங்க தான் நமக்கு தெளிவா தெரியும். அப்ப பழி வாங்குறதுனா என்ன? ரொம்ப சிம்பிள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒருத்தரால பாதிக்கப்படும் போதும், அவமானப்படுத்தப்படும் போதும், அவங்களால ஒரு இழப்பை சந்திக்கும் போதும் நாம சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க முடியாத மன உளைச்சலுக்கும் மன வலிக்கும் ஆளாகும். நாம அனுபவிக்கிற அந்த வலியையும் வேதனையும் அவங்களுக்கு திரும்ப கொடுத்துறணும், அவங்களும் இதே வலியை அனுபவிக்கணும் அப்படின்னு நமக்கு தோன்ற எண்ணத்தின் காரணமா எதெல்லாம் அவங்களுக்கு பாதிப்படையும்னு நம்மளா ஒண்ணு யூகிச்சு நாம செய்யற செயல்களை தான் பழி வாங்குறதுன்னு சொல்றோம். இதுல நம்மவர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெட்டுறது, குத்துறது, சபிக்கிறது, வாக்குவாதம் பண்றது, அடுத்தவங்க கிட்ட அவங்கள பத்தி பேசுறது, இப்படி அவங்க மேல உள்ள வன்மத்தை தீர்த்துக்க, தனக்கு அவங்க கொடுத்த வலியை திருப்பி கொடுக்க இதெல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் அவங்கள பாதிக்குமான்னு பார்த்தா அவங்கள பாதிக்குதோ இல்லையோ உங்களை தான் பெருசா பாதிக்கும். சரி, அப்ப பழி வாங்குறதுக்கு எதுதான் நல்ல ஐடியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருங்க சொல்றேன். முதல்ல நீங்க ஒருத்தரை பழி வாங்கும் போது நீங்க எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம இருக்கணும். நீங்க ஒருத்தரை வன்முறையால பழி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது அவங்களுக்கு வலியை கொடுக்குதோ இல்லையோ, நீங்க வன்முறையில இறங்கினதுனால உங்களுடைய செயல்கள்னால வர விளைவுகள் பகை பெருசாகிட்டே போகும். கோர்ட்டு கேஸ்னு அலையணும், நிறைய செலவு பண்ணணும், வீட்டுல நிம்மதி இருக்காது. நீங்க எந்த மனவேதனைக்காக அந்த வன்முறையான செயலை செஞ்சீங்களோ அதே மனவேதனையும் கஷ்டமோ மன உளைச்சலும் திருப்பி 3-4 மடங்கு உங்ககிட்டயே வந்து சேர்ந்துரும். அப்போ பழி வாங்கறதுக்கான சிறந்த ஆயுதம் வன்முறைங்கிறது என்னைக்குமே கிடையவே கிடையாது. அது உங்களை தான் பாதிக்கும். சரி, அப்ப சபிக்கிறதோ, கத்துறதோ, திட்டுறதோ, வாக்குவாதம் பண்றதோ, அடிக்கடி சண்டை போடுறதோ, இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு தான் பாதிப்பை கொடுக்கும். ஏன்னா ஆக்ரோஷமா ஆவேசப்பட்டு ஒருத்தர் மேல சாபம் விடுறதுனால அவரை பாதிப்பு அடைய வச்சிட முடியும்னா இங்க பல குடும்பங்கள் இல்லாம போயிருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டுக்கு எதிரியா வர எதிர்நாட்டுக்காரவங்கள ஆயுதம் எடுத்து போராடாம சாபம் விட்டே விரட்டை அடிச்சிருக்கலாமே. சோ நீங்க கோபமா ஆக்ரோஷமா சண்டை போட்டுக்கிறது, சாபம் விடுறதெல்லாம் உங்க ஆரோக்கியத்துக்கு தான் கேடு விளைவிக்கும். அதிகமான டென்ஷன்னால உங்களுடைய உடல்நல பாதிக்கப்பட்டு நீங்க தேவையில்லாம வைத்திய செலவு பாக்குற மாதிரி ஆயிரும். அப்புறம் உங்க உடம்பு நினைச்சு நீங்க மன உளைச்சலாகி மனவேதனை படுற மாதிரி இருக்கும். இதுவும் நீங்க பழி வாங்கினதா இருக்காது. நீங்க எதிரிக்கு கொடுக்கணும்னு நினைச்ச மனவேதனை இந்த விஷயத்திலயும் அது 2-3 மடங்கா உங்களுக்கே திருப்பி வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால இதுவும் பழி வாங்கறதுக்கான சிறந்த ஐடியா கிடையாது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய எதிரிக்கு கெட்ட பேர் உண்டாக்கவோ அல்லது தன்னுடைய வன்மத்தை தீர்த்துக்கவோ மத்தவங்க கிட்ட அவங்கள பத்தி தவறாவே பேசிட்டு இருப்பாங்க. இப்படி நீங்க உங்களுடைய எதிரியை பத்தி பேசிக்கிட்டே நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நீங்க மனதளவுல நிம்மதியாவும் இருக்க முடியாது. அவங்கள பத்தி மத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கும் கெட்ட பேர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ உங்க எதிரியை பத்தி நீங்க மத்தவங்க கிட்ட பேசி ஒரு கெட்ட பேரை வாங்கிக்கிறதுங்கிறது திருப்பி உங்களுக்கு அதே மனவேதனையை தான் கொடுக்க போகுது. அப்ப இதுலயும் நீங்க தோத்து தான் போவீங்க. ஏன்னா இப்பவும் நீங்க உங்க எதிரி கிட்ட இருந்து வாங்கின மனவேதனையை திருப்பி கொடுக்கல. சரி, அப்ப எதுதான் நல்ல ஐடியான்னு கேட்டீங்கன்னா வெட்டுறதோ, குத்துறதோ, பதிலுக்கு பேசுறதோ, வாக்குவாதம் பண்றதோ, சாபம் விடுறதோ இது எதுவுமே கிடையாது. இது எதுவுமே உங்க எதிரிகளையோ அல்லது நீங்க நல்லா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களையோ கடுகளவு கூட பாதிக்காது. 1% கூட நீங்க பாதிப்படையாம உங்களுடைய எதிரிகளை பழிவாங்கறதுக்கான ஒரே வழி, அவங்கள பழிவாங்கறதுக்கான சிறந்த ஆயுதம் உங்க வளர்ச்சியும் வெற்றியும் மட்டும்தான். இது காதலுக்கு, பிசினஸுக்கு, உறவுகளுக்கு எல்லாத்துக்கும் பொருந்தும். நம்ம ஊர்ல பெரும்பான்மையான மனிதர்கள் வாழ பொறுக்காத ஆட்கள் தான். இன்றளவும் பொறாமப்படாத மனுஷங்களே இருக்க முடியாது. மூஞ்சிக்கு நேரா என்னதான் நல்லா சிரிச்சு பேசினாலும் கொஞ்சம் வைத்தறிச்சல் நம்ம ஆட்களுக்கு இருக்கதான் செய்யும். நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க, நல்லா வாழ்றீங்க, நல்லா இருக்கீங்கன்னா யோசிச்சு பாருங்க. நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நம்முடைய நெருங்கின சில நண்பர்கள், சில உறவினர்களுக்கே இந்த வைத்தறிச்சலை நீங்க பார்க்க முடியும். சில நண்பர்கள், சில உறவினர்களுக்கே இந்த வைத்தறிச்சல் இருக்கும் போது நீங்க நல்லா இருந்தீங்கன்னா உங்க எதிரிக்கு எப்படி இருக்கும்? சோ உங்க வாழ்க்கைய சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழுங்க. அதை பொறுக்க முடியாமலே உங்களுடைய எதிரி நொந்து நூடுல்ஸ் ஆகி செத்துருவான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உபயோகமா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு தமிழ் குரு சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க.